friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல நல்ல ஒரு சாயங்கால நேரத்துல சுட சுட டீ இல்ல காஃபியோட சாப்பிடுற மாதிரி சூப்பரான நல்ல கிறிஸ்பியான வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இந்த அளவுல நமக்கு வந்து ஒரு 8 வடை பண்ணலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல 2 மீடியம் சைஸ்ட் வெங்காயம் அதை வந்து நல்ல சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 200 கிராம் இருந்துச்சு. இது கூடவே ரொம்ப சின்ன சின்னதா நறுக்குன 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, சின்ன சின்னதா நறுக்குன 2 பச்சை மிளகாய், கூடவே 2 கொத்து கருவேப்பிலை இலை அதையும் நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லி இலை அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல மிளகாய் தூள், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இடிச்சு வச்சிருக்கேன். கூடவே கொஞ்சம் சின்ன சின்னதா தேங்காவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இது வேண்டாம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் சேர்க்கும் போது இன்னும் அந்த ஃப்ளேவர், அந்த தேங்காய் ஃப்ளேவரும் வரும், டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பல் அதையும் உள்ளே சேர்த்துடலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து மாவு பொருட்கள் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை வறுக்கலாம் தேவையில்ல, சும்மா நம்ம எப்போ வச்சுருப்போம் அந்த ரவை தான். கூடவே ஒரு 1/4 கப் மைதா மாவு, கடைசியாக 1/2 கப் அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம வந்து நல்லா கலந்து விடணும். அப்போ தான் வந்து அந்த வெங்காயம், தேங்காய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த 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 ஃப்ளேவர் எல்லாமே வந்து நமக்கு அந்த மாவு எல்லாத்துலேயும் சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகி வரும். இந்த மாதிரி 1 நிமிஷம் போல் நம்ம நல்லா கலந்து விடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து கலந்து விடணும். ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம், அதனால ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் அந்த மீடியம் ஸ்டேஜில் இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கலந்து விடுறப்பவே சூப்பராக வந்துடும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, அதனால ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, கொஞ்சம் மீடியமாக சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே எண்ணெயை சூடு பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கையில் வந்து லேசாக நான் வந்து எண்ணெய் தடவிருக்கேன். அப்படின்னா நமக்கு வந்து ஒட்டாமல் ஈஸியாக வரும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து கைக்கு நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இலை எடுத்திருக்கேன். இதுலேயும் கீழே எண்ணெய் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா போதும். இந்த கையோட அச்சு அது படிகிற மாதிரி இருக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். குண்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மெல்லிசாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு கை வச்சு அழுத்திக்கோங்க. இப்போ வந்து எண்ணெயை நான் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது, அதனால் ரொம்ப லோலையும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து 2 போட்டு பொரிச்சு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு இன்னும் மறுபடியும் ஒரு 2 தடவை திருப்பி போட்டு எடுக்கும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் லேசாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக நல்ல மொறு மொறுன்னு நல்ல கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அப்படியே எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டிட்டு நம்ம இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். வெளியே இருக்கிற லேயர் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் மெல்லிசாக தட்டணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக தட்டும்போது தான் நமக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப குண்டாக இருக்கக்கூடாது. இது வந்து கரெக்டாக இருக்கும். சூடாக 1 கப் டீயோட அப்படியே ஒரு வடை எடுத்து நம்ம சாப்பிடும்போது ஆஹா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த தேங்காயோட ஃப்ளேவர், அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து பொரிஞ்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவை எறும்புகள் மலரட்டும்.